Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா scientific calculatorல எப்படி ஒரு sum subtraction இல்லனா வந்து multiple இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது எப்படி இதுல மெமரி allocate பண்றதுன்னு பார்க்க போறோம். scientific calculator மெமரி allocate நம்ம இப்போ சும்மா பார்க்கலாம். இப்போ நான் 96 * 3 இப்படின்னு ஒரு கொடுத்து நான் ஆன்சர் கெட் பண்ணிட்டேன். இப்போ இத நான் கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் நான் 84 * 5 எனக்கு இப்போ ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கும் நான் கிளியர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இதை நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த கால்குலேட்டரை ஆஃப் பண்ணலை. அப்போது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேலே ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆரோ, அந்த ஆரோவை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் போட்டதை எனக்கு காட்டும், எல்லாமே காட்டும். நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே எனக்கு காட்டும். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த மெமரி கிளியர் கொடுத்தேன். ஸோ அதனால் அதையும் எனக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே காட்டும். இப்போ நான் இதையும் கிளியர் கொடுத்துட்டு நான் ஷிஃப்ட் கொடுத்துட்டு கிளியர் கொடுத்தேன்னா ஆஃப் ஆகிடும் இல்லையா? ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன்னா எனக்கு மேலே அந்த ஆரோ ப்ரெஸ் பண்ண எனக்கு காட்டாது. ஏன்னா இது நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த மெமரி எல்லாம் போயிடும். இப்போ அப்படி இல்லாமல் இப்போ நான் ஒரு பாருங்கள் 96 - 36 அப்படின்னு கொடுத்தேன்னா 60. இதை எனக்கு அப்படியே நான் வந்து சேவில் வச்சுக்கணும், அப்படியே மெமரியில் வச்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் இதை டைப் பண்ணிட்டேன் இல்லையா, இங்கே நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். சாரி, இதனால இதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, RCLக்கு மேலே STO. இந்த RCLக்கும் STOக்கும் என்ன தெரியுமா மீனிங்? RCLனா ரீகால்னு அர்த்தம், STOனா ஸ்டோர், STOனா ஸ்டோர். அப்போது நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ண ரீசன் என்னன்னா எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதுவும் எல்லோ கலரில் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஷிஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ஷிஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற ஸ்டோரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே எனக்கு STO அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஸ்டோர் ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்னென்ன பண்ணணும்னா இங்கே எனக்கு ABCDEF XY இந்த எம்முமே வந்து மெமரி ஃபங்க்ஷன், மெமரி இதுதான். பட் இருந்தாலும் அந்த எம் வந்து வேண்டாம், அது தனி ஃபங்க்ஷன் அது. ஸோ வந்து இந்த ஏலேருந்து Y வரைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு 8 ஃபங்க்ஷன், 8 மெமரி ஸ்பேசஸ் இருக்குது. அதாவது மெமரி இது வந்து 8 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்டோரை ப்ரெஸ் பண்ணிட்டேன்ல, இப்போ எனக்கு இந்த ஏலேருந்து Y வரைக்கும் நான் எது வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஏவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு காட்டாது. அதாவது இந்த இது எனக்கு ஏல போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. திரும்ப நான் கிளியர் கொடுத்துட்றேன், முடிஞ்சிச்சு. இப்போது நான் இதை ரீகால், எனக்கு இப்போ ஏல உள்ளது வேணும்னா நான் ரீகாலை ப்ரெஸ் பண்ணி ஏவை எடுத்தேன்னா எனக்கு 16 ஆன்சர் காட்டும். ஏன்னா நான் அதை சேவ் பண்ணியிருக்கேன், ஏல நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மெமரியில். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ், இப்போ பாருங்கள் 2 × 10 அது வேண்டாம். இப்போ sin 90 டிகிரியை வச்சுக்கோமே = 1. இப்போ இது எனக்கு அப்படியே சேவில் இருக்கணும். இது வந்து நான் sin 90 டிகிரின்னு எனக்கு தெரியும். ஸோ இது அப்படியே சேவில் இருக்கணும்னா மறுபடியும் ஷிஃப்ட்டு ஸ்டோரு, இப்போ பியில் சேவ் பண்ணுறேன். AC கொடுத்துட்டு இப்போ ரீகால் B அப்படி கொடுத்தானா எனக்கு 1 வந்துடும். ஏன்னா நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ இதே மாதிரி நான் சம் நம்பர்ஸ் இதில் அப்படியே நான் வந்து சேவ் பண்ணும். இது வந்து ஒரு ரோல் நம்பராகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும், நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுனால அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அது சேவ் பண்ணும்போது இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா மறுபடியும் ஸ்டோர் கொடுத்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் கொடுத்து இப்போ இதில் Cயில் போடுறேன். இப்போ Cலனா எனக்கு அது Cயில் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டேன்னா ரீகால் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ரீகால்னு காட்டும். ஸோ ரீகால் C, எனக்கு அந்த நம்பர் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ரீகால் A கொடுத்தா ரீகால் Aவும் வரும், ரீகால் B கொடுத்தா ரீகால் B வரும், ரீகால் C கொடுத்தா ரீகால் Cயும் வரும். ஏன்னா இதை நான் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ரீகால் D கொடுத்தீங்கன்னா 0 வரும், ஏன்னா நம்ம Dயில் எதுவுமே சேவ் பண்ணலை. ஸோ ரீகால் D கொடுத்தா எனக்கு Dயில் எதுவுமே இல்லாததுனால அது எனக்கு 0 அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி சேவ் பண்ணும்போது மேலே ஆரோ ப்ரெஸ் பண்ணால் காட்டுச்சு. பட் ஆனால் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதெல்லாம் காட்டலை. பட் ஆனால் நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. திரும்பி நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போவும் எனக்கு அது இருக்கான்னு பார்க்கணும். இப்போவும் அது இருக்கணும் இல்லை. ஸோ ரீகால் A இருக்குது பாருங்கள், அதனால தான் இது மெமரி ஸ்பேஸ். ரீகால் B, ரீகால் C, ரீகால் D எதுவுமே இருக்காது ஆஸ் யூஷுவல்.
இப்போ நீங்கள் இதே மாதிரி ஆர்டராக தான் அதில் அலோகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏல பண்ணதுக்கு பதிலாக எக்ஸில் பண்ணியிருக்கலாம், அடுத்து ஈல பண்ணியிருக்கலாம், அடுத்து சியில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாலுமே அது அதில் தான் சேவ் ஆகணும். ஆர்டராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 326 + 600. இப்போது இதை நான் வந்து ஷிஃப்ட் கொடுத்து ஸ்டோர் கொடுத்து எக்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ரீகால் கொடுத்து எக்ஸ் எடுத்தாலுமே எனக்கு அந்த ஆன்சர் வரும். இப்போது அதே மாதிரி ஷிஃப்ட் கொடுத்து பி ப்ரெஸ் பண்ணால் பிக்குள்ளே ஆன்சர் வரும். இந்த மாதிரி எனக்கு ஆர்டர்லாம் பிரச்சனையே இல்லை இதில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஏல இருக்கிறத பியில் இருக்கிறத சி எக்ஸில் நான் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணணும். எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்கே மோட் சிஎல்ஆர்னா கிளியர். இந்த சிஎல்ஆர் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மோட் கிளியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா MCL மோட் ஆல்னு இருக்கும். எனக்கு MCL வேணும். MCLக்கு மீனிங் என்னென்னா மெமரி. எம்னா மெமரி, சிஎல்னா கிளியர். மெமரி கிளியர்னு அர்த்தம். அப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணணும். 1 ப்ரெஸ் பண்ணால் மெம் கிளியர்னு வந்து பார்த்தீங்களா? அப்படின்னா மெமரி கிளியர். இப்போது கீழே எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இப்போ நான் ஈக்குவல் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஈக்குவல் கொடுத்தோன்னா அந்த லைன் போயிடும். அந்த லைன் போகிறதுக்கு மீனிங் என்னென்னா, நான் ஈக்குவல் கொடுக்காம மேபி இங்கே 0ன்னு காட்டினதுனால வெளில வந்திருந்தேன்னா எனக்கு அது அப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ நான் இங்கே ஈக்குவல் கொடுத்தா அந்த லைன் போனதுனால தான் இப்போது ரீகால் கொடுத்து கொடுத்தாலும் எனக்கு அது வரல. ரீசன் இதுதான், நம்ம ஈக்குவல் கொடுக்காம அங்கேருந்து வரக்கூடாது. இப்போ A = 0ன்னா அப்போ நம்ம ஆல்ரெடி 16 கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ A = 0னா மெமரி கிளியர் ஆகிடுச்சு. B = 0, C = 0, D ஆல்ரெடி 0ல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரீகால் X = 0 எல்லாமே 0 ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது இதை பின்னாடி இந்த மாதிரிலாம் இது தெரியுது பார்த்தீங்களா? 0 பதிலாக இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் கான்ட்ராஸ்ட். இப்போ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ மறுபடியும் மோட் ப்ரெஸ் பண்ணுற 1, செகண்ட் மோட், தேர்ட் மோட், ஃபோர்த் மோட், ஃபிஃப்த் மோட், சிக்ஸ்த் மோட். சிக்ஸ்த் மோடில் 2 கான்ஸ்ட் இருக்குது பாருங்களா? கான்ட்ராஸ்ட் அப்படின்னா அப்போது 2 ப்ரெஸ் பண்ணனா லைட் டார்க். இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் அது ஆரோஸ். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணணும், இந்த இருந்தால் இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு இப்போ லைட்டை நான் வேணும், டார்க்காக வேணாம். அப்போது நான் லைட் ப்ரெஸ் பண்ணனா அந்த பின்னாடி உள்ளதெல்லாம் போயிடும் பாருங்களேன். லைட் ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப லைட் ஆகிடுது. ஸோ டார்க் ப்ரெஸ் பண்ணியும் காட்டுற பாருங்கள். டார்க் ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் குறைச்சி இப்போது கிளியர் கொடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா? இப்போ எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த மெமரிக்கும் நம்ம பண்ண மெமரிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளியர் கொடுத்தேன்னா அந்த மெமரி எனக்கு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.